இந்த உலகத்திலேயே வேகமான உயிரினது தெரியுமா? அது சிறுத்தையோ சுறாவோ கிடையாது, அது ஒரு பறவை. அதுவும் கிட்டத்தட்ட 390 கிலோமீட்டர் வேகத்துல வானத்திலிருந்து ஏவுகணை மாதிரி பாயிற ஒரு பறவை. எஸ், அதுதான் பெரிகிரின் ஃபால்கன். முதல்ல இதோட சைஸை பத்தி பார்த்தலாமா? இந்த ஃபால்கன் பொதுவா 34 இருந்து 58 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். ரெக்கைய ஃபுல்லா விரிச்சதுன்னா 74 இருந்து 120 சென்டிமீட்டர் வரை இருக்கும். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காக்கா சைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தா அதோட பாடி ஃபுல்லாவே செம்ம மசில்ஸா இருக்கிற ஒரு ஃபிளையிங் ஹண்டர் மாதிரி தெரியும். இதுங்களோட கண்களும் சாதாரண கிடையாது. நம்ம மனுஷங்க பாக்குற பார்வையை விட 8 மடங்கு கூர்மையான பார்வை அதுங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல பறக்கிற ஒரு சின்ன பறவையை கூட இங்கிருந்தே கண்டுபிடிச்சிருமா. ஆனா இதை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குனது எது தெரியுமா? அதோட ஸ்பீடு தான். சாதாரணமா பறக்கும் போது 80 இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். ஆனா இறைய கண்டுபிடிச்சிருச்சுன்னா முதல்ல நல்லா ஹைட்டா மேல ஏறிட்டு எந்த ஆங்கிள் இருந்து டைவ் அடிச்சா அந்த இறனால தப்பிக்க முடியாதுங்கிறத கரெக்டா கால்குலேட் பண்ணி அங்கிருந்து புல்லட் மாதிரி பாயும். இந்த டைவுக்கு பேரு ஸ்டூப் டைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 390 கிலோமீட்டர் இருக்குமா. அதனாலதான் இதை உலகத்திலேயே வேகமான உயிரினம்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு வேகத்துல பறந்தா காத்து இதை தூக்கி வீசிடாதான் நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் இதோட ஏரோடைனமிக் டிசைன் இருக்கு. இதோட உடம்பு ரொம்ப ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கும். ரெக்கைகள் நீளமாவும் கூர்மையாவும் இருக்கும். டைவ் செய்யும் போது அதோட பாடியே பாத்தீங்கன்னா புல்லட் ஷேப் மாதிரி மாத்திக்கும். அதோட ரெக்கைகளும் ஏர் ஃப்ளோவை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற மாதிரியான டிசைன்ல இருக்கும். அதனால தான் டர்புலன்ஸ் குறையுது, பாடி ஸ்டேபிளா இருக்குது. ஆனா 390 வேகத்துல பறக்கும் போது இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா கண்கள். பட் அதுக்கும் ஒரு சீக்ரெட்டான வெப்பன் இருக்கு. நம்மள மாதிரி அதுங்களுக்கு 2 ஐலிட்ஸ் இருக்காது, மொத்தம் 3 ஐலிட்ஸ் இருக்கும். அந்த 3வது ஐலிட்டுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் ஐலிட். டைவ் செய்யும் போது அது ஒரு காகிள்ஸ் மாதிரி அதோட கண்ணை பாதுகாக்கும். அதே நேரத்துல டார்கெட்டை ரொம்ப தெளிவாகவும் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இவ்வளவு வேகத்துல டைவ் அடிச்சுட்டு திடீர்னு டைரக்ஷன் மாத்தும் போது மிகப்பெரிய ஜி ஃபோர்ஸ் உருவாகும் இல்லையா? இப்ப மனித ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட ஃபோர்ஸ் வந்தா பிளாக் அவுட்டே ஆயிடுவாங்க. அதனால தான் அவங்க ஜி ஷூட்னு ஒண்ணு போடுறாங்க. ஆனா இந்த பெரிகிரின் ஃபால்கனுக்கு எந்த ஜி ஷூட்டுமே தேவைப்படாது. ஏன்னா இதுக்கு சக்தி வாய்ந்த ஹார்ட், வேகமான பிளட் சர்க்குலேஷன், பிரஷர் சேஞ்சை ஹேண்டில் பண்ற அளவுக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு அதோட பாடியே ரொம்ப காம்பாக்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில்ஸ் அண்ட் பாயிண்டட் விங்ஸோட இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து அதோட பிரெயினுக்கு தொடர்ந்து பிளட் சப்ளையை கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ பிளாக் அவுட் ஆகாம எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம் ஜி ஃபோர்ஸ் கண்டிஷன் வந்தாலும் இது அழகா ஹேண்டில் பண்ணிடும். பெரும்பாலான பறவைகள் இரையை பிடிச்சு கொள்ளும். ஆனா பெரிகிரின் ஃபால்கன் என்ன பண்ணும் தெரியுமா? 390 கிலோமீட்டர் வேகத்துல டைவ் அடிச்சு காலால ஒரே பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் கொடுக்கும். அந்த இம்பாக்ட்ல இரை உடனே மயங்கிரும், இல்லாட்டி இறந்துரும். இது தன்னோட பெரிய பறவைகளை கூட ஈஸியா அட்டாக் பண்ணிருமா. முன்னாடிலாம் இந்த ஃபால்கன் வந்து மலை பாறைகள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா இப்போ சிட்டியில இருக்கிற ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், பெரிய பெரிய பிரிட்ஜஸ், மொபைல் டவர்ஸ் சொல்லிட்டு அதுங்களையே ஆர்டிபிஷியல் கிளிஃபா யூஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருச்சு. உலகத்திலேயே அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா கண்டங்களையும் இதை பார்க்க முடியுமா. அதனால தான் உலகத்திலே அதிகமா பரவியுள்ள பேர்ட்ஸ் ஆஃப் பிரேல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல இந்த இனமே அழியற நிலைமைக்கு போயிடுச்சான். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் டிடிடி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கண்ட்ரீஸ்ல. அது என்ன ஆச்சுன்னா உணவு சங்கிலி வழியா அந்த ஃபால்கனை போய் ரீச் ஆயிடுச்சு. எப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பூச்சிங்க சாப்பிட்டு அந்த பூச்சியை ஒரு பறவை சாப்பிடுது அப்படின்னா அந்த பறவையை ஃபால்கன் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிடிடி வந்து ஃபால்கனுக்கு போய் சேர்ந்துருது. இந்த டிடிடினால டைரக்டா ஃபால்கன் வந்து சாகல, ஆனா அதுங்க உடம்புல இருக்கிற கால்சியம் ஸ்ட்ரென்த் எல்லாம் சுத்தமா குறைஞ்சனால அதுங்க போற முட்டையில இருக்கிற ஓடு வந்து ரொம்ப தின்னா மாறிடுச்சு. சோ அடக்காக்கிறதுக்காக அந்த ஃபால்கன் அம்மா பறவை வந்து அந்த முட்டைக்கு மேல உட்காரும் போது அந்த ஓடு உறைஞ்சு நிறைய அதுலயே இறந்துருச்சுங்க. இதனால என்னாச்சுன்னா பல நாட்டுல இந்த பெரிகிரின் ஃபால்கனோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த டிடிடி பூச்சிக்கொல்லி மருந்தை தடை செஞ்சுட்டு கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் மூலமா இந்த ஃபால்கன்ஸை வந்து இனப்பெருக்கம் பண்ண வச்சு மறுபடியும் இயற்கையிலே கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த பெரிகிரின் ஃபால்கனை உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வைல்ட் லைஃப் கம்பேக் சக்சஸ் ஸ்டோரிஸ்ல ஒன்னா பாக்குறாங்க. இதோட ஹை ஸ்பீட் டைவ், ஏர் ஃப்ளோ கண்ட்ரோல், ஏரோடைனமிக் பாடி ஷேப் போன்ற விஷயங்களை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் பல வருஷமா ஸ்டடி செஞ்சு ஹை ஸ்பீட் ஏர்கிராஃப்ட் டிசைன்ல இன்ஸ்பிரேஷனா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இயற்கையை உருவாக்கின ஒரு ஃபைட்டர் ஜெட்டா இந்த ஃபால்கனை பாக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் வருண்.